கோடநாடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை சந்திக்க தயார் என அதிமுக எம்எல்ஏ செம்மலை தெரிவித்துள்ளார். தகல்கா பத்திரிகை ஆதாரமில்லாமல் பொய்யான செய்தியை வெளியிட்டு பிரபலங்களை பிளாக்மெயில் செய்வது வாடிக்கையாக கொண்டுள்ளதாக அதிமுக எம்எல்ஏ செம்மலை குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்தபோது கனகராஜ் சயனை சந்தித்ததாக கூறும்போது இதில் அப்போது முதலமைச்சராக இல்லாத பழனிசாமியை எப்படி தொடர்புபடுத்த முடியும் என செம்மலை கேள்வி எழுப்பினார். அதாவது அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்ற போதே அவர் இவருடைய கனகராஜ் இவருடைய உதவியை நாடி இருப்பதாக சயன் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்ற போது அவர் இந்த தகவலை சொல்லுகிறார் என்று சொன்னால் இதிலே எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரை எப்படி சம்பந்தப்படுத்த முடியும்? அப்பொழுது ஒரு முதலமைச்சர் இல்லை, அதாவது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி இவரை சம்பந்தப்படுத்துவது சரியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேள்வியாக கேட்க விரும்புகிறேன். அதிமுக ஆட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்க திமுக சதி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள செம்மலை இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தால் சந்திக்க தயார் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் மீது பொய் பரப்புபவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் எனவும் செம்மலை தெரிவித்தார். இந்த ஆட்சிக்கு அவதூறு ஏற்படுத்த வேண்டும், இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் இவர்கள் திமுகவினர் தாங்களாகவே முன்வந்து இந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். கருதுவதோடு மட்டுமல்ல, இதை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த பொய் செய்திக்காக இட்டுக்கட்டி முதல்வர் மீது அவதூறு பரப்புவதற்காக நிச்சயமாக யார் இதை முன்னிருந்து செய்கிறார்களோ அவர்கள் மீது நாங்கள் நிச்சயமாக அவதூறு வழக்கு தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்திலே சந்திப்பதற்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கோ சிபிஐக்கோ வந்தால் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.